ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு த செஷன். ஸோ நம்ம ஆர்ஆர்பி கிளர்க் ப்ரிலிம்ஸ் லெவல் டமால் செஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கும் நான் தான் செஷன் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கிராக் வித் ஜக் ஆப்ல ராயல் பாஸ் 999 இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மார்க் டெஸ்ட் பேக் வாங்கணும் நீங்க, உங்களுக்கு வந்து மற்றது வேண்டாம், எனக்கு மார்க் டெஸ்ட் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 139 இருக்கு, சரியா? அதுவும் நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க எது வாங்கினாலும் சரி, CWJ20 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும், சரியா? அதுக்கான அந்த 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். டைம் முடிஞ்சு ஆப்ஷன் ஏ ஒன்லி ஒன் ஃபாலோஸ். ஓகேவா? செக் பண்ணலாமா? m லெஸ் தென் டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்களா? m இங்க இருக்கு, இங்க இருக்கு, அண்ட் w வரைக்கும் நம்மளால போக முடியும் தானே? ஸோ ஃபர்ஸ்ட் கரெக்ட். அடுத்து g லெஸ் தென் ஈக்குவல் டு கியூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ g லெஸ் தென் கியூன்னு கொடுத்திருந்தா கரெக்ட், g லெஸ் தென் ஈக்குவல் டு கொடுத்துருக்கறதுனால தப்பு தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, டைம் முடிஞ்சு. ஆன்சர் போத் 1 and 2 ஃபாலோஸ். இங்க ரெண்டுமே கரெக்ட். சோ பார்க்கலாமா? g ல இருந்து i லெஸ் தென் i ல இருந்து c போகும்போது g லெஸ் தென் c கரெக்ட் தான். ஓகேவா? g லெஸ் தென் c கரெக்ட் தான் நமக்கு வருது. அடுத்து f லெஸ் தென் ஈக்குவல் டு j ன்னு கொடுத்துருக்காங்க. f லெஸ் தென் ஈக்குவல் டு j, f ல இருந்து i போகும்போது லெஸ் தென் ஈக்குவல் டு வருது i, தென் i ல இருந்து j இங்க தான் இருக்கு. சோ i ல இருந்து j போகும்போதும் நமக்கு லெஸ் தென் ஈக்குவல் டு. சோ கரெக்டா தான் இருக்கு, போத் 1 and 2 கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. அண்ட் டைம் முடிஞ்சு. ஆன்சர் என்ன? நெய்தர் ஒன் நாட் டூ ஃபாலோஸ். செக் பண்ணலாமா? q லெஸ் தென் m கொடுத்துருக்காங்க. q m mக்குனா q p அண்ட் p ல இருந்து போகும்போது ஆப்போசிட் டைரக்ஷன் வந்துடும். ஸோ தப்பு. அடுத்து t லெஸ் தென் y, t லெஸ் தென் y, t p p ல இருந்து q போகும்போது ஆப்போசிட். ஸோ ரெண்டுமே ஃபால்ஸ் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. டைம் முடிஞ்சு. எய்தர் 1 or 2. ஓகேவா? எய்தர் 1 or 2 எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? u ஈக்குவல் டு i, u கிரேட்டர் than i. ஸோ அப்போ மேபி u கிரேட்டர் than ஈக்குவல் டு i வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணோம். பார்க்கலாமா? u இங்க இருக்கு அண்ட் o. ஓகே, u லெஸ் தென் ஈக்குவல் டு o இருக்கு அண்ட் o u லெஸ் தென் தான். ஓகே 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 ஓகே, இங்க என்ன இருக்கு? i கிரேட்டர் தென் யூன்றா, அப்போ u லெஸ் தென் i அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாமா இந்த ரெண்டையும் சேர்த்து? சோ அப்படி எடுக்கும்போது எனக்கு கரெக்டா தான் வருது. ஓகேவா? u லெஸ் தென் ஈக்குவல் டு o வரைக்கும் வரும். o ல இருந்து பின்ன ஐக்கு போகும்போதும் வந்துச்சா லெஸ் தென் ஈக்குவல் டு. ஸோ கரெக்ட் தான், எய்தர் 1 or 2 தான் வரும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு தெரிஞ்ச வகையில நான் சால்வ் பண்ணேன், நீ உங்களுக்கு எப்படி தெரியுமோ அது அந்த வகையில சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க.
சொல்யூஷன் பார்க்கலாமா? இதுதான் வரும். ஓகேவா? இந்த மாதிரி தான் வரும். ஃபர்ஸ்ட் அங்க என்ன கொடுத்துருக்காங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரியா? இதை நான் சால்வ் பண்ணி காமிக்கட்டுமா? சக்தி இஸ் ஃபேசிங் நார்த். சக்திங்கிறவங்க நார்த் ஃபேஸ் பண்ணியும் வீராங்கிறவங்க சவுத் ஃபேஸ் பண்ணியும் இருக்காங்க. அண்ட் இந்த வீராவோட 400 மீட்டர் வெஸ்ட்ல, இங்க வீரா இருக்காங்கன்னா வீராவோட 400 மீட்டர் வெஸ்ட்ல யார் இருக்காங்க? சக்தி இருக்காங்க. அப்ப இது சக்தி, இது வீரா. ஓகேவா? ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் சக்தியும் வீராவும் 80 மீட்டர் அவங்க என்ன டைரக்ஷன் பார்த்துருக்காங்களோ அதே டைரக்ஷன்ல போறாங்க. 80 மீட்டர் அதே டைரக்ஷன்ல வண்டி ஓட்டுறாங்க. 80 மீட்டர் அதே டைரக்ஷன் வண்டி ஓட்டிட்டு அடுத்து ரைட் டர்ன் பண்றாங்க. ஓகேவா? ஃபேசிங் அதே டைரக்ஷன் போயிட்டு அந்த இடத்துல என்ன இருக்கு? டெம்பிள் இருக்கு. ஓகேவா? டெம்பிளும் அண்ட் இந்த வீரா போற இடத்துல ஹோட்டல் இருக்கு. வீரா வந்து ஹோட்டலுக்கு போயிருக்காங்க அண்ட் சக்தி வந்துட்டு டெம்பிளுக்கு போயிருக்காங்க. ஓகேவா? சக்தியோட இது வந்துட்டு டெம்பிள் போறது. சக்தி 80 மீட்டருக்கு டெம்பிள் போயிருக்காங்க. இந்த இடத்துல டெம்பிள். ஓகே, அடுத்து they turn ரைட் டர்ன் எடுத்திருக்காங்க. ஓகேவா? ரைட் டர்ன் எடுத்திருக்காங்க. ரைட் டர்ன் இது டெம்பிள் வச்சுக்கலாம். ரைட் டர்ன் எடுத்திருக்காங்க. சோ ரைட் டர்ன் எவ்வளவு தூரம்? ஒரு 60 மீட்டரா? 60 மீட்டர் ரைட் டர்ன் பண்ணிருக்காங்க. இவங்களும் 60 மீட்டர் ரைட் டர்ன் பண்ணிருக்காங்க. ரைட் டர்ன் பண்ணி இவங்க என்ன பிளேஸ் ரீச் பண்ணிருக்காங்க? ரெண்டு பேரும் சக்தி கிராண்ட் பிளாஸாவும் வீரா வந்துட்டு காலேஜும். வீராங்கிறவங்க காலேஜ் ரீச் பண்ணிருக்காங்க. சக்திங்கிறவங்க கிராண்ட் பிளாஸாவை ரீச் பண்ணிருக்காங்க. பிளாஸா அப்படிங்கறத ரீச் பண்ணிருக்காங்க. அடுத்து மறுபடி 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ். 90 டிகிரி கிளாக் வைஸ் அப்படின்னா இப்ப நீங்க இப்படி இருந்தீங்கன்னா கிளாக் வைஸ்னா இது இந்த சைடு வருவீங்க. இவங்க இப்படி இருக்கிறதுனால சோ ஆன்டி கிளாக் வைஸ்னா லெஃப்ட் சைடு வரணும். ஓகேவா? லெஃப்ட் சைடு. ரைட் சைடுனா இப்படி போகணும். இது லெஃப்ட் சைடுனால இந்த மாதிரி போகணும். அப்போ அண்ட் இங்க என்ன வரும்? அப்ப இந்த இடத்துல இப்படி டேன் ஆயிருக்காங்கன்னு அர்த்தமா? இந்த மாதிரி டேன் பண்ணி எவ்வளவு தூரம் போயிருக்காங்க? ஒரு 30 மீட்டர் நடந்திருக்காங்க. 30 மீட்டர். 30 மீட்டர். ஓகேவா? 30 மீட்டர் நடந்திருக்காங்க. இவங்களும் அதே மாதிரியே தான் ஆன்டி கிளாக் வைஸ்ல 30 மீட்டர் நடந்திருக்காங்க. ஓகேவா? ஆன்டி கிளாக் வைஸ்னா லெஃப்ட் சைடு தான். சிம்பிள். அண்ட் தென் டேன் ரைட். மறுபடியும் ரைட் டேன் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேரும் ரைட் டேன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஆஃப்டர் ரைடிங் 20 மீட்டர்ஸ் 20 மீட்டர் ரைட் டேன் பண்ணி ஒரு 20 மீட்டர் நடந்திருக்காங்க. ரைட் டேன் பண்ணி ஒரு 20 மீட்டர் நடந்திருக்காங்க. ஓகேவா? சரி. அப்படி 20 மீட்டர் நடக்கும்போது என்ன ரீச் பண்ணிருக்காங்க? இன்ஃபோடெக். இவங்க வந்துட்டு வீரா வந்து வீரா தான் இன்ஃபோடெக்கு. சக்தி என்ன ரீச் பண்ணிருக்காங்க? சக்தி ஜிஜே பிளாசா. ஓகேவா? இது உங்களுக்கு புது சில பிகினர்ஸ்க்குலாம் வந்துட்டு இது புது டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸா இருக்கும். ஸோ ஆனா இது ஈஸி தான். ஓகேவா? நீங்க பொறுமையா போட்டீங்கன்னா கொஞ்சம் கரெக்டா வந்துடும். ஓகே, ஸோ இதான் ஃபைனல் அந்த இதுன்னு வைங்களேன். ஏன்னா இது ஃபுல்லா 400 மீட்டர். நமக்கு இங்க கொடுத்துருக்கிறது கொஞ்சம் கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன கொஸ்டின் கேட்கறாங்க. இஃப் வீரா வாஸ் 160 மீட்டர்ஸ் டு த ஈஸ்ட் ஆஃப் சக்தி. சப்போஸ் இது 400 மீட்டர்னு கொடுத்திருந்தாங்களா? சப்போஸ் இது வந்து 160 மீட்டரா இருந்ததுன்னா சிஜே பிளாசாக்கும் இன்ஃபோடெக்குக்கும் எவ்வளவு இல்ல இன்ஃபோடெக்ல இருந்து சிஜே பிளாசா எவ்வளவு தூரம் கேட்டிருக்காங்க. இதுல இருந்து இந்த சிஜே பிளாசா எவ்வளவு தூரம் கேட்டிருக்காங்களா? இதை எப்படி பண்ணலாம்? இது ஃபுல்லா 160. ஓகேவா? ஃபுல்லா 160 அண்ட் இந்த பார்ட் 20, இது ஒரு 60. சோ இது 60 பிளஸ் 20 எவ்வளவு வரும்? 80 வந்துருமா? 80 வந்துரும். அடுத்து இங்க ஒரு 20, இங்க ஒரு 60. சோ இங்க ஒரு 80 வந்துருமா? அப்போ இந்த சிஜே பிளாசாங்கிறதுக்கும் இங்க இருக்கக்கூடிய இன்ஃபோடெக்கும் நடுவுல மீட் ஆகுற மாதிரி இருக்கு பாருங்க. நல்லா புரியுதா? இவங்க கொஞ்சம் பிக்சர் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு. பட் இதுதான் 20 மீட்டர் வைங்களேன். இங்க ஒரு 20 பிளஸ் 60 எவ்வளவு வரும்? 80. இங்க ஒரு 20 பிளஸ் 60 எவ்வளவு? 80. 80 பிளஸ் 80 எவ்வளவு வரும்? 160 தானே வரும். அப்ப எக்ஸாக்டா மிடில்ல இருக்காங்க. எக்ஸாக்டா மிடில்னா அப்ப இந்த இதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. இன்னும் இதோட டிஸ்டன்ஸ் பார்க்கலாமா? 80 பிளஸ் 30 எவ்வளவு? 110. இங்கேயும் ஒரு 80 பிளஸ் 30 110. சோ 220 மீட்டர். ஓகேவா? 220 மீட்டர் இன்ஃபோடெக்கோட நார்த்ல இருக்காங்க சிஜே பிளாசா. அப்போ 220 மீட்டர் நார்த்.
உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இது ரெண்டும் எக்ஸாக்டா நடுவுல இருக்குன்னு அர்த்தம். இந்த பக்கம் 80, இந்த பக்கம் 80. அண்ட் இப்படி ஹைட்ல பார்க்கும்போது இது 830, 8030னா 110, இங்க ஒரு 8030 அப்படின்னா 110. ஸோ டோட்டலா 220 வந்துருச்சா? ஓகே. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? கிராண்ட் பிளாசாக்கும் சிஜே பிளாசாக்கும் இடையில இருக்கக்கூடிய ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் 20 ஸ்கொயர் பிளஸ் 30 ஸ்கொயர் பண்ணணுமா? 4 plus 9 plus 100. Root 13. 10 root 13. 10 root 13. Okay, 10 root 13 வரும். அடுத்து, what is the direction of college with respect to Shakti's starting point? சக்தியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் சக்தி நார்த் பார்த்திருந்தாங்க. அவங்கள இருந்து காலேஜோட டைரக்ஷனா, சக்தியில இருந்து காலேஜோட டைரக்ஷன் சவுத் ஈஸ்ட். Okay, southeast. If both started at same point, then what is the distant direction of Infotech and CJ Plaza? ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷனை பார்த்து இருந்திருந்தா ஸ்டார்டிங்ல சேம் பாயிண்ட் இருந்திருந்தா டைரக்ஷன் கேக்குறாங்க. இதே பாயிண்ட்ல இருந்துச்சுன்னா ஈஸ்ட் பார்த்திருப்பாங்களா, சவுத் வெஸ்டா? இது எப்படி? If both started at same point, ஒரே பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்கன்னா what is the direction of Infotech? Infotech இங்க இருக்கு with respect to CJ Plaza. CJ Plaza ஓட Infotech என்ன டைரக்ஷன்? ஓகே, ஒரே பாயிண்ட்ல இருந்து இவங்க மேல பார்த்தோம், இவங்க கீழே பார்த்தோம். இவங்க நார்த் தானே பார்த்திருக்காங்க, பாயிண்ட் தான் சேம் பிளேஸ். ஓகேவா? அப்போ இந்த இடத்துலயே இங்கதான் சக்தியும் இருந்திருக்காங்க. சக்தி நார்த்து பார்த்தும் இதே இடத்துலதான் வீராவும் இருந்திருக்காங்க. வீரா சவுத்து பார்த்து போறாங்கன்னா இந்த மாதிரி போவாங்க, இவங்க இப்படி போவாங்கன்னு வைங்களேன். இப்போ இந்த சிஜே பிளாசால இருந்து இது என்ன டைரக்ஷன் இருக்கு? இந்த இன்ஃபோடெக் சவுத் வெஸ்ட் டைரக்ஷன். ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஓகே, அவங்களோட பாயிண்ட் இங்க சக்தி, இங்க வீரா, இங்க சக்தி, இங்க வீரா ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கொடுத்தோம். ஆனா இங்க என்ன கொடுத்தோம்னா ரெண்டு பேரும் ஒரே பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ ஒரே பாயிண்ட்னா இவன் நார்த் பார்த்து போறான், இவன் சவுத் பார்த்து போறான். சவுத் பார்த்து போகும்போது எண்டிங் பாயிண்ட் இங்க வருது, எண்டிங் பாயிண்ட் இங்க வருது. இங்க இருந்து இதுக்கு தான் டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. சிஜே பிளாஸ்ல இருந்து இன்ஃபோடெக்கு டைரக்ஷன் என்ன? சவுத் வெஸ்ட். வந்துச்சா? ஓகே. அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. காம்பன்சேட். சரி, ஓகே, டைம் முடிஞ்சு. ஆன்சர் ஆப்ஷன் பி 1. ஓகேவா? ஒரே ஒரு வேர்டு மட்டும் பொசிஷன் சேஞ்ச் ஆகாம இருக்கு. அன்சேஞ்ச், ரிமைன் அன்சேஞ்ச்ட். ஓகே, அடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. கோடிங் டிகோடிங் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் என்ன வருது? பிளாக். ஓகேவா? பிளாக். நம்ம செக் பண்ணலாமா? ஒன்ஸ் யூ கம் ப்ளூ கிரே எல்லோ. ஒன்ஸ் யூ கம்முக்கு ப்ளூ கிரே எல்லோன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் நெவர் வி கம், நெவர் வி ஒன்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு பிளாக் கிரீன் ப்ளூ கொடுத்துருக்காங்க. நெவர் வி கம். ஓகே. அண்ட் ஃபர்ஸ்டுக்கும் செகண்டுக்கும் இருக்கக்கூடிய காமனானது என்ன? கம் அப்படிங்கிற வார்த்தை காமனா இருக்கா? ஃபர்ஸ்ட்லயும் சரி செகண்ட்லயும் சரி கம் அப்படிங்கிற வார்த்தை காமனா இருக்கு. இங்கேயும் கம்முன்னு இருக்கு. அண்ட் இல்ல தேர்ட்லயும் ஃபர்ஸ்ட்லயும் தேர்ட்லயும் கம்மன் இருக்கு. ஓகே, கம்மன் இருக்கு. ஃபர்ஸ்ட்லயும் செகண்ட்லயும் ஏதாவது காமனா இருக்கா? ஒன்ஸ் யூ கம், நெவர் வி கம் தானே. நெவர் வி ஒன்ஸ், ஒன்ஸ்ங்கிற வார்த்தை சாரி ஒன்ஸ்ங்கிற வார்த்தை காமனா இருக்கா? அப்போ ப்ளூ. ஒன்ஸுக்கு ப்ளூ. ஒன்ஸுக்கு என்ன வந்துருச்சு? ப்ளூன்னு வந்துருச்சு. ஓகே, ஒன்ஸுக்கு கட் பண்ணிடலாம். அடுத்து கம்முக்கு என்ன வரும்? கம்முக்கு வந்துட்டு கிரே வருமா? கம்முக்கு கிரே. கம்முக்கு கிரே. அப்போ நெவருக்கு என்ன வரும்?
நவருக்கு நவருக்கு இங்க பிளாக் ப்ரௌன் கிரீன். நவருக்கு கிரீன் வருது, நவருக்கு கிரீன் வருது. அப்போ தேக்கு என்ன வரும்? தேக்கு சாரி சாரி வி தானே கேட்டிருக்கான், கொஸ்டின் வி தான் கேட்டிருக்கான். வினா அப்போ இங்க நவருக்கு கிரீன், ஒன்ஸுக்கு ப்ளூ அப்படின்னா வீக்கு என்ன வரும்? வீக்கு வந்துட்டு ஈஸி பிளாக் தான் வரும். புரிஞ்சுச்சா? ஓகே, நான் வந்து அந்த மத்த மூணு மூணு கோட்ஸ் கிவன் கொடுத்துருக்காங்கல்ல, அதுல இருந்து நான் ஒன்னா கண்டுபிடிச்சு நான் போட்டேன். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம எப்பவுமே கோடிங் டிகோடிங் வந்துட்டு கொஞ்சம் ஆர்டரா பார்ப்போம். இதுல கொஞ்சம் வித்தியாசமா ஒரே சென்டென்ஸா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க தனித்தனியா பொறுமையா பார்த்து போடுங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. பார்த்தோன்னே போட முடியும். 694 அசெண்டிங் ஆர்டர்ல எழுதும் போது இது 46, இது 34, 25, 17, 30, 23 வரும் அசெண்டிங் ஆர்டர்ல எழுதும் போது. அப்படி எழுதும் போது எது ஹையஸ்ட்னு கேட்டிருக்காங்க, இந்த 46 இருக்கிறது தான் ஹையஸ்ட். ஸோ இதுதான். ஓகேவா? டைரக்டா போடலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் என்ன வரும்? 362 வரும். ஓகேவா? நடுவில் இருக்கக்கூடிய நம்பரை டிராப் பண்ணிட்டு ஃபர்ஸ்டும் தேர்டும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. 46, 34, 85, 71, 23. ஸோ எது லோயஸ்ட்? 23 தான் லோயஸ்ட். அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ரொம்ப ஈஸி. என்ன வரும்? த்ரீ நம்பர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டிவைட் ஆகுதாங்க. என்ன கொடுத்துருக்கான்? செகண்ட் டிஜிட்டையும் லாஸ்ட் டிஜிட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இங்க பாருங்க, செகண்ட் டிஜிட் லாஸ்ட் டிஜிட் இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா இங்க வந்து ஆட் நம்பர் வருது. ஆட் நம்பர் 2ஆல டிவைஸ் ஆகுமா? ஆகாது. 6 3 சேஞ்ச் பண்ணுங்க. 6 3 2ஆல டிவைட் ஆகும். ஓகே. 2 2ஆல டிவைட் ஆகும். 9 2ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. 2 ஆகும், 6 ஆகும், அண்ட் இங்க 9 ஆகாது. அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய ரெண்டாவது நம்பர் பாருங்க, 6, அதுவும் ஆகும். இங்க நானு லாஸ்ட் நம்பரை பார்க்கல, எதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுமோ, ஃபர்ஸ்ட் செகண்ட் லாஸ்ட் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அப்போ நான் செகண்ட் நம்பரை மட்டும் பார்த்து நீங்க ஆன்சர் போடுறேன். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு 3 வரும். 3 நம்பர் நம்மளால 2ஆல டிவைட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. என்ன வரும்? 5. ஆக்சுவலா ஹையஸ்ட் நம்பர். ஓகேவா? செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் என்ன? 694 ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட். செகண்ட் ஹையஸ்ட் என்ன? 528. இதுல செகண்ட் ஹையஸ்டோட செகண்ட் நம்பர், செகண்ட் டிஜிட் கேட்டிருக்கான், அது 2. அடுத்து தேர்ட் லோயஸ்ட் நம்பர். தேர்ட் லோயஸ்ட்னா இது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் லோயஸ்ட் இது. இதோட தேர்ட் டிஜிட் என்ன? 3. ஸோ அப்போ இந்த 2க்கும் 2ஐயும் 3ஐயும் சம் ஆட் பண்ணணும். 5 தான் வரும். அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. சேம். இது டிஃப்ரெண்ட் கொஸ்டின். ஓகேவா? சேம் பட் டிஃப்ரெண்ட். ஸோ 9 4s எவ்வளவு வரும்? 36. ஹையஸ்ட் நம்பரோட தேர்ட் டிஜிட்டும் லோயஸ்ட் நம்பரோட செகண்ட் டிஜிட்டும். 9 4s 36. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிளேயர் அப்படிங்கிற வேர்டோட கோடு.
ஏன்னா ஒரு எம்டி வரும். ஓகேவா? ஏஎக்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, ஹெச்எஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, எம்டி மட்டும் ரிப்பீட் ஆகல, விஓ ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இதுல எது ரிப்பீட் ஆகலைன்னா எம்டி தான். அடுத்த கொஸ்டின். டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. டிஸ்க் மைக்ரோஃபோன். என்ன வரும்? ஏஎக்ஸ் ஆர்கியூ. ஓகேவா? ஆர்கியூங்கிறது டிஸ்க்கு வரும், ஏஎக்ஸ் அப்படிங்கிறது இங்க ரெண்டு காமனா இருக்கு, ஸோ மைக்ரோஃபோனுக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. பிஜி. பிஜியோட கோடு. என்ன வரும்? எய்தர் ஏஆர்டி வரும். இங்க நமக்கு ரூட்டரா பிரிண்டரான்னு கண்டுபிடிக்க முடியாது. ரூட்டரும் பிரிண்டரும் இங்க மட்டும்தான் இருக்கு, இந்த சென்டென்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. டிஸ்கும் மவுஸும் விஓவும் ஆர்கியும் கேன்சல் ஆயிரும். பட் பிஜி யூஎஸ்ல யூஎஸ்எட்ல வந்து எனக்கு எதுக்கு எது வரும்னு தெரியாது. ஸோ அதனால எய்தர் ஏஆர்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஹார்ட் மவுஸ். என்ன வரும் இதுக்கு? டிரைவ் டிஜிட்டல் வெப்கேம். அண்ட் இந்த ஒய்எலுக்கு வந்துட்டு ஹார்டு போயிடும். அண்ட் விவோ ஆல்ரெடி தெரியும், விவோ அப்படிங்கிறது மவுஸ்க்கு தான் வரும். விவோ அப்படிங்கிறது இவங்க என்ன கேட்டிருக்கான்? எம்ஹெச் விஎம் ஹெச்எஸ். எம்ஹெச் எம்ஹெச்க்கு என்ன வரலாம்? ஐடி ஃபிளாப்பி போயிடும். ஏஎக்ஸுக்கு மைக்ரோஃபோன் போயிடும். அப்ப எம்ஹெச்க்கு வந்துட்டு டிரைவ் வரும். ஓகேவா? எம்ஹெச்சுக்கு வந்து டிரைவ் வரும். ஓகே, எம்ஹெச்சுக்கு டிரைவ். விஎம்க்கு எது வரும்? விஎம்க்கு என்ன வரும்? விஎம். விஎம் இங்க இருக்கா? விஎம் ஐடி கட்டு, ஹெச்எஸ் கட்டு. ஸோ விஎம்க்கு வந்துட்டு நமக்கு இங்க டிஜிட்டல் அப்படிங்கிறது வரும். இங்க யூனிக்கா இருக்கிறது டிஜிட்டல். அடுத்து ஹெச்எஸ். ஹெச்எஸ்க்கு என்ன வரும்? இங்க எங்கேயும் காமனா இருக்கிறது வந்துட்டு வெப்கேம். ஸோ வெப்கேம் தான் ஹெச்எஸ்க்கு வரும். ஓகேவா? அடுத்து. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. யூஇசட் ஒய்எல் ஏஎக்ஸ். சிம்பிள், cannot be determined. நமக்கு ஒய்எலுக்கும் எம்ஹெச்சுக்கும் டெஃபினைட்டா கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி யூஇசட் பாருங்க, காமன் யூனிக்கா இருக்கிறது, இதுலயும் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. ஸோ நமக்கு cannot be determined தான். அடுத்து. ஸோ ஓவரால் இங்க கோடு கொடுத்துருக்கோம், ஸோ செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஸ்கொயர் டேபிள் கொடுத்துருக்காங்களா? ஓகே.
சரி, ஓகே, டைம் முடிஞ்சு. ஆன்சர் செக் பண்ணலாம். ஸோ ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுக்கு 2 3 பாசிபிலிட்டி வருது. நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஓகே, RUOQSNTPR. ஓகே, ஸோ ஆன்சர் ஆர்டர் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, டைம் ஆயிடுச்சு. ஆன்சர் செக் பண்ணலாம். கிளிப்பு, பென்சில், பென், கிளாஸ், ஸ்கெட்சு, பின்னு அண்ட் எரேசர், மார்க்கர். ஓகேவா? இதான் ஆர்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, டைம் முடிஞ்சு. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. EAFBDCGH. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஓகே, எல்லா கொஸ்டினுமே ஈஸியான கொஸ்டின் தான்.
சரி, ஓகே, டைம் முடிஞ்சு. ஆன்சர் செக் பண்ணிக்கலாமா? KJLIMON. ஓகே, இந்த ஆர்டர் தான் ஃபர்ஸ்ட். அவ்வளவுதான், கொஸ்டின் எல்லாமே முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இனிமேல் வந்து நீங்க சொல்யூஷன் வேணும்னா நீங்க அடுத்து படிக்க போயிடுங்க. உங்களுக்கு சொல்யூஷன், சப்போஸ் பிகினரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் வேணும்னா கட்டாயம் இந்த வீடியோ பாருங்க. ஓகேவா? ஓகே, நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, O goes to 7 persons இருக்காங்க. சாட்டர்டே, சண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் டேஸ்ல ஒவ்வொரு டேஸ்லயும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஃபுட் ஸ்டால் போயிருக்காங்க. ஓகேவா? ஸோ O goes to a food stall 4 days after J. Jக்கு அடுத்து 4 நாள் கழிச்சுன்னு வைங்களேன். Jக்கு அடுத்து 4 நாள் கழிச்சு யாரு? O போயிருக்காங்க. அப்போ J இங்க போட்டோம்னா ஃபர்ஸ்ட் 2 1 2 3 4 நாள் கழிச்சு யாரு? O. அப்படி இல்லை இங்க போட்டோம் அப்படின்னா 1 2 3 4 இங்க O. அப்படி இல்லை இங்க J போட்டோம் அப்படின்னா இங்க O வரும். ஒரு 3 பாசிபிலிட்டி வருதா? நெக்ஸ்ட் Jக்கு அடுத்து தானே. ஆமா. As many person go to a food stall between J and I is same as O and I. J and I க்கு நடுவுல எத்தனை பேர் இருக்காங்களோ O and I க்கு நடுவுல எத்தனை பேர். அப்போ O and I வந்துட்டு I நமக்கு நடுவுல இருக்க மாதிரி தான் வரும். ஏன்னா I க்கு J க்கு நடுவுல எத்தனை பேர்? ஒருத்தர். I க்கு O க்கு நடுவுல எத்தனை பேர்? ஒருத்தர். இந்த மாதிரி தான் நம்மளால போட முடியும். 3 persons go to a food stall between K and M. Who go to a M வந்துட்டு I க்கு immediately after. I க்கு immediately after M. I க்கு immediately after M. I க்கு immediately after M. And I M க்கும் K க்கும் நடுவுல 3 person இருக்கணும். between தானே. அப்போ K க்கும் M க்கும் நடுவுல மேலையும் போட முடியாது, கீழையும் முடியாது. இது பாசிபிள் இல்ல. 1 2 3. அப்ப இங்கதான் K போட முடியும். இங்க 1 2 3 இங்கதான் K போட முடியும். ஓகேவா? அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி ரிமூவ் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன ரிமூவ் ஆயிடுது. அடுத்து L goes to a food stall before N but not goes to food stall at first. ஓகே, Nக்கு முன்னாடி L வரணும். ஆனா L வந்து டாப்ல வரக்கூடாது. அப்போ Nக்கு முன்னாடி L, N டாப்ல வரலையா? சோ KJLIMON கரெக்டா இருந்துச்சா? ஓகே, KJLIMON. ஓகே, அடுத்து இந்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, இது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? 8 பைக்ஸ் இருக்குது. எல்லாம் நார்த் பேஸ் பண்ணி லீனியர் ரோல அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பைக் F is parked third to the left of bike C. ஓகே, ஏதாவது வேற க்ளூ கொடுக்காங்களான்னு பார்க்கலாமா? ஆக்சுவலா எக்ஸாக்டா நம்மளால ஃபீல் பண்ற மாதிரி. Bike C is parked immediate left of bike G. C யோட தேர்ட் லெஃப்ட்ல ட்ரை பண்ணா அண்ட் G யோட Fம் Gயும் பார்க். Fம் எண்டு கிடையாது, Gயும் எண்டு கிடையாது. FG வந்து எந்த ஒரு எண்டுலயும் வராது. இந்த க்ளூ நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? Fம் Gயும் எந்த ஒரு எண்டுலயும் வரக்கூடாது. அப்போ ஒன்னா பண்ணி பார்க்கலாமா? Gயோட இமீடியட் லெஃப்ட் C. ஓகே, அண்ட் இந்த Cக்கு தேர்ட் லெஃப்ட்ல F வரணும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட், இங்க F வரலாம். அப்படி இல்லையா, இங்க நான் G எடுத்தேன்னு வைங்களேன். Cயோட இமீடியட் லெஃப்ட், Gயோட இமீடியட் லெஃப்ட் C, Cயோட தேர்ட் லெஃப்ட் F கார்னர்ல வரல. வேற நீங்க எங்க போட்டாலுமே கார்னர்ல வர்ற மாதிரி இருக்கும். சோ அப்ப Fம் Gயும் நமக்கு கார்னர்ல இருக்கக்கூடாது. ஓகேவா? Fம் Gயும் கார்னர்ல இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். அடுத்து நம்பர் ஆஃப் பைக்ஸ் பார்க்டு டு த லெஃப்ட் ஆஃப் G இஸ் சேம் அஸ் ரைட் ஆஃப் A. Gக்கு லெஃப்ட்ல எத்தனை பேர் இருக்காங்களோ Aக்கு ரைட்ல எத்தனை பேர் இருக்கணும். அப்ப A வந்து இங்க வருமா? அடுத்து A வந்து இங்க வருமா? ஓகே, the number of bikes parked between A and C is same as B and H. H ஓட B யோட இமீடியட் ரைட்லயா? B வந்துட்டு B யோட ரைட்ல ஏதோ ஒரு இடத்துல H, இமீடியட் ரைட் அப்படி எல்லாம் கொடுக்கல. ஓகே, அப்ப இதை ஃபில் பண்ணலாமா? ஏக்கும் சிக்கும் நடுவுல எத்தனை பேரு? 1 2 3 3 பேரு. அப்போ ஈக்கும் ஹச்சுக்கும் நடுவுல 3 பேர் வரணும். EH அப்படி இல்லைன்னா EH இப்படி வரலாம்ல. இப்படிதானே வரும். ட்ரை பண்ணுவோம். இதுலதான் ஏதோ ஒண்ணு வரணும். இந்த 3 நடுவுல வரணும், இல்ல இந்த 3 வரணும். இப்படி 3 வராது, வேற வராது. அடுத்து ஈக்கும் ஹச்சுக்கும் நடுவுல 3 பேர்னா இந்த மாதிரி வருமா? வராது. ERH இங்க வரலாம், அல்லது ERH இங்க வரலாம். இந்த மாதிரிதான் 3 பேர் வரணும். ஓகே, சோ இதுதான் பாசிபிலிட்டி. இப்ப இதுல எது கரெக்டா வருதுன்னு பாக்கலாமா? HB ரைட்ல வந்து
இ இல்ல இது பி சரியா பி பிக்கு ரைட்ல தான் ஹச் வரணுமா பிக்கு ரைட்ல ஹச் வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் பி நான் இங்க எடுத்துட்டு பியோட ரைட்ல ஹச் வந்துக்கலாமா ரைட் ஆஃப் பி அதான் கொடுத்துருக்கோம் அப்போ பி இங்க எடுத்துக்கிறேன் ஹச் எங்க எடுத்துக்கிறேன் அப்படி இல்லையா பி இங்க எடுக்கிறேன் ஹச் எங்க எடுக்கிறேன் இந்த மாதிரி நம்ம போட்டு பார்க்கலாம் பிஏ நான் இங்க எடுத்துட்டு ஹச் நான் இங்க எடுக்கிறேன் இது ஒரு பாசிபிலிட்டி ஜி ஓகே ஓகேவா இது ஒரு பாசிபிலிட்டி இது ஒண்ணு அண்ட் இது ஒண்ணு சரியா ஓகே 3 பாசிபிலிட்டி எடுத்திருக்கேன் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அடுத்து பைக் டி இஸ் பார்க்டு டு த லெஃப்ட் ஆஃப் சி சியோட லெஃப்ட்ல தான் டி வரணுமா சியோட லெஃப்ட்ல டி வரணும் அப்ப இங்க டி வரும் நமக்கு இங்க வரலாம் இல்லது இங்க வரலாம் பைக் டி நெய்தர் பார்க்டு அட்ஜசன்ட் டு பைக் ஹச் நார் பைக் ஏ பைக் ஏக்கு பக்கத்துலயே வரக்கூடாது பைக் ஹச்சுக்கு பக்கத்துலயே வரக்கூடாதுன்னா இந்த 2 இடத்துலயும் பைக் ஏக்கும் ஹச்சுக்கும் பக்கத்துல வருது இது ரெண்டுமே ரிமூவ் ஆயிடும் அண்ட் ஏக்கு பக்கத்துல வரல ஹச்சுக்கு பக்கத்துலயே வரல பேலன்ஸ் ஒரே ஒருத்தர் இருக்காரு யாரு ஏபி சி டி இ இருக்கா இதை இங்க போட்டுடலாமா இப்ப செக் பண்ணலாமா கரெக்டா இல்லையே தப்பா வருது சியோட லெஃப்ட் தான் இங்க இடத்துல இங்க போடலாம்ல சியோட லெஃப்ட்னா இப்ப இந்த பாசிபிலிட்டில பாருங்க சியோட லெஃப்ட் ஆனா ஏ பக்கத்துல வரக்கூடாதுன்னா நான் இந்த பாசிபிலிட்டி ரிமூவ் பண்ணல பட் இது ரிமூவ் பண்ண வேண்டாம் இதை வேணா ரிமூவ் பண்ணிக்கலாம் பட் இது பாருங்களேன் சியோட லெஃப்ட்னா நான் இங்கேயும் டி போடலாம்ல ஓகே சியோட லெஃப்ட்னா இங்க மட்டும் போடுறது இல்ல இங்கேயும் போடலாம் அப்ப இங்க இ போட்டுக்கலாம் இப்போ சியோட லெஃப்ட் இங்க டி போடுறேன்னா டி வந்து பக்கத்துல எஃப் இருக்குல்ல எஃப்க்கு பக்கத்துல வரக்கூடாதா இல்ல வரலாம் இது எப்படி எலிமினேட் பண்ணலாம் சியோட லெஃப்ட் டி வரணும் டி வந்துட்டு ஹச்சுக்கு பக்கத்துல கிடையாது ஏக்கு பக்கத்துல கிடையாது இல்ல வேற ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கோமா ஏக்கும் சிக்கும் நடுவுல எத்தனை பேரோ மிஸ்டேக் தானே பாருங்க என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன்னா அவங்க என்ன கொடுத்திருந்தாங்க ஏக்கும் சிக்கும் நடுவுல எத்தனை பேரோ பிக்கும் ஹச்சுக்கும் நடுவுல அத்தனை பேர் இருக்காங்க இங்க ஏக்கும் சிக்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க ஒருத்தர் தானே இருக்காங்க அப்ப பிக்கும் ஹச்சுக்கும் நடுவுல ஒருத்தர் இருக்க மாதிரி தானே போடணும் இங்க போட முடியுமா ஒருத்தர் இருக்கிற மாதிரி பிக்கும் ஹச்சுக்கும் நடுவுல ஒரே ஒரு பர்சன் இருக்க மாதிரி போட முடியுமா இங்க அப்பவே ரிமூவ் ஆயிடும் இங்க ஒரு பர்சன் தான் ஃபில் பண்ணும் நான் வந்து மேலதான் 3 வரும் இங்கதான் ஏக்கும் சிக்கும் நடுவுல 3 பேரு அதனால பிக்கும் ஹச்சுக்கும் நடுவுல 3 பேர் வந்தாங்க பட் இங்க ஏக்கும் சிக்கும் நடுவுல ஒருத்தர் தானே இருக்காங்க அப்போ பிக்கும் ஹச்சுக்கும் நடுவுல ஒருத்தர் தான் வரணும் ஓகே சோ அப்ப அதுதான் வரும் ஓகே அப்ப இதுல ஃபர்ஸ்ட் இது ரிமூவ் ஆயிடும் இந்த பாசிபிலிட்டி அண்ட் நமக்கு ஃபைனலா இதுவும் ரிமூவ் ஆயிடும் ஆன்சர் என்ன இஏஎஃப் பிடி சிஜி ஹச் வந்துருச்சா ஓகே கரெக்ட் ஆயிடுச்சு அடுத்து பார்க்கலாம் அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க 8 பாக்ஸஸ் இருக்குது அண்ட் ஒவ்வொரு ஸ்டாக்ல ஸ்டாக் 1 ஸ்டாக் 2 அரேஞ்ச் பண்ணிருக்காங்க ஸ்டாக் 1 வந்துட்டு வெஸ்ட் சைடு ஸ்டாக் 2 ஈஸ்ட் சைடு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஓகே ரெண்டு 3 பாசிபிலிட்டி வரும் ட்ரை பண்ணலாமா ஸ்கெட்ச் பாக்ஸ் வந்துட்டு பின் பாக்ஸோட வெஸ்ட் சைடு இருக்கணும் அண்ட் இந்த பின் பாக்ஸ் வந்துட்டு ஈவன் நம்பர் ஷெல்ஃபா பின் பாக்ஸ் வந்து ஈவன் நம்பர் ஷெல்ஃப் பின் பாக்ஸோட வெஸ்ட்ல என்ன வரணும் ஸ்கெட்ச் வரணும் ஓகே அப்படி இல்லைன்னா இங்க பின் பாக்ஸ் போடலாம் இங்க பின் பாக்ஸ் போட்டுட்டு பின்னோட இமீடியட் லெஃப்ட்ல அதாவது வெஸ்ட் சைட்ல ஸ்கெட்ச் வரணும் ஓகேவா பின்னோட வெஸ்ட் ஸ்கெட்ச் அடுத்து பின் பாக்ஸுக்கும் பென்னுக்கும் நடுவுல ஆர் நாட் கெப்ட் ஆன் த சேம் ஸ்டாக் பின்னும் பென்னும் இந்த இடத்துல பென் வரக்கூடாது அப்போ பென் வந்துட்டு ஸ்டாக் 2ல வரவே கூடாது பென் வந்து ஸ்டாக் 2ல வரவே கூடாது பென் வந்தா ஃபர்ஸ்ட் இதுல வரணும் பென் பாக்ஸ் இஸ் கெப்ட் அட்ஜஸ்டன்ட் டு ஸ்கெட்ச் பாக்ஸ் ஸ்கெட்ச் பாக்ஸுக்கு அட்ஜஸ்டன்ட்ல பென் பாக்ஸ் வருது அப்போ ஒன்னு இங்க வரலாம் அப்படி இல்லைன்னா ஸ்கெட்சுக்கு மேல வரலாமா பென்னுங்கிறது
சோ மூணாவது ஒரு பாசிபிலிட்டி வருதா, பின் இங்க வரும். அண்ட் ரெண்டு பாசிபிலிட்டி நமக்கு வந்துருச்சு. அண்ட் இந்த இதுல எங்க போடலாம், பெண்ண இங்க போடலாமா, பென் பாக்ஸ. ஓகே, அட்ஜசன்டா போட்டாச்சு. அடுத்து the clasp is southeast of clip. சவுத் ஈஸ்ட்னா இந்த மாதிரி வரணும். சவுத் ஈஸ்ட் ஆஃப் கிளிப், கிளிப்புக்கு சவுத் ஈஸ்ட்ல கிளாஸ்ப், கிளிப்புக்கு சவுத் ஈஸ்ட்ல கிளாஸ்ப், கிளிப்புக்கு சவுத் ஈஸ்ட்ல கிளாஸ்ப். ஓகேவா, இந்த மாதிரி போட்டாச்சு. The clasp box and clip box are kept on the adjacent shelf. அதான் adjacent shelfல போடுற மாதிரி நானே சும்மா போட்டேன். ஆனா ஆக்சுவலா இங்கேயும் போடலாம். ஆனா adjacent shelfனால பக்கத்துல போட்டாச்சு. ஓகேவா, பக்கத்துல போட்டாச்சு. The eraser box and the clasp box are not kept on the same shelf. சேம் செல்ஃப்ல எரேசர் பாக்ஸ் வரக்கூடாதுன்னா அப்ப எரேசர் கிளாஸ்பும் எரேசருமா, அப்ப எரேசர் இங்கதான் வரும். எரேசர் இங்கதான் வரும். சேம் செல்ஃப். ஓகே, சேம் செல்ஃப் வேற, ஸ்டாக் வேற. இது ஸ்டாக், இது செல்ஃப். அப்ப கிளாஸ்ப் இருக்கக்கூடிய அதே செல்ஃப்ல வரக்கூடாதுன்னா அதே ஸ்டாக்ல வரலாம்ல, ட்ரை பண்ணலாம். The pencil is kept north of marker box. மார்க்கரோட நார்த்ல வருது பென்சில். இங்க நமக்கு பென்சில். ஓகே, மார்க்கரோட நார்த்னா அப்போ மார்க்கர் இங்க போட்டுக்கலாம். மார்க்கரோட நார்த்ல பென்சில் இங்க போட்டுக்கலாம். மார்க்கரோட நார்த்னா மார்க்கர் இங்க, பென்சில் இங்க, மார்க்கர் இங்க. இன்னும் ஒருத்தர் தானே ஃபில் ஆகாம இருக்கு. அந்த எரேசர் பாக்ஸ் வந்துட்டு சேம் செல்ஃப்ல கிடையாதுன்னு கொடுத்துருக்கான். செல்ஃப்னா இந்த இப்படி பார்க்கணும். சேம் செல்ஃப், கிளாஸ்ப் இருக்கக்கூடிய அதே செல்ஃப்ல எரேசர் வரக்கூடாதுன்னா இங்கதான் எரேசர் வருது, அப்ப இது ரிமூவ் ஆகலாம். கிளாஸ்ப் இருக்கக்கூடிய அதே இதுலதான் எரேசர் வருது, அப்ப இதுவும் ரிமூவ் ஆகுது. அண்ட் மார்க்கர் இருக்கிறதுலதான் இங்க எரேசர் வருது, சோ அப்ப இது கரெக்ட். கிளிப், பென்சில் பாக்ஸ், பென்னு, கிளாஸ்ப், ஸ்கெட்ச், பின்னு, எரேசர், மார்க்கர் கரெக்டா வந்துருச்சா? இது கரெக்ட். இது ரெண்டும் தப்பு. ஓகேவா, அடுத்து பார்க்கலாம். சோ அடுத்து இது பாருங்க, கொஞ்சம் கவனமா போட்டீங்கன்னா இது உடனே போட்டுடலாம். சரியா, என்ன கொடுத்துருக்காங்க, 8% இருக்கக்கூடிய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ஸ்கொயர் டேபிள், எல்லாரும் வந்து சென்டர் ஃபேஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஓகேவா, எல்லாருமே சென்டர் ஃபேஸ் பண்ணி தான் இருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்துடலாம். ஓகேவா, எல்லாரும் சென்டர் ஃபேஸ் தானே பண்ணிருக்காங்க. So R sits third to the left of N. R வந்துட்டு N ஓட third left. Q sits neither adjacent to R nor N. Okay, N ஓட third leftனா அப்போ N நான் இங்கேயும் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா N இந்த கார்னர்லயே எடுக்கலாம். N ஓட ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட்ல R, ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட்ல R. அண்ட் Rக்கு பக்கத்துல N வரக்கூடாது. ஆருக்கு பக்கத்துல N வரக்கூடாது, Qக்கு பக்கத்துல N, Nக்கு பக்கத்துல Q வரக்கூடாது, ஆருக்கு பக்கத்துல Q வரக்கூடாதா. அப்ப இங்க பாருங்க, ரெண்டு பாசிபிலிட்டி வருதா? ஆமா, Q வந்துட்டு இங்க வர்றதுதான் இங்கேயும் வரலாம், இல்ல இங்கேயும் வரலாம். சோ இன்னொரு பாசிபிலிட்டி எடுத்துக்கலாம். R இங்க போட்டு N. ஓகே, என்னோட தேர்ட் லெஃப்ட் ஆருக்கு Q, ஆருக்கு பக்கத்துலயும் Nக்கு பக்கத்துல Q வரக்கூடாது. Q இங்க வரலாம் அல்லது இங்க வரலாம். இந்த ரெண்டு பாசிபிலிட்டி தான் இருக்கு. அடுத்து Q வந்துட்டு கார்னர்ல கிடையாது, கார்னர் ஆஃப் த டேபிள் கிடையாதுன்னா அப்ப இதுவும் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இதை ரிமூவ் பண்ணிடலாம். கார்னர் ஆஃப் த டேபிள், Q வந்துட்டு கார்னர் ஆஃப் த டேபிள் கிடையாது. அண்ட் இங்க Q ஃபில் பண்ணணும்ல, Q ஃபில் பண்றோம்னா இங்க வராது, இங்க இந்த ரெண்டு பிளேஸ் வராது. கார்னர் வராதுன்னா Q இங்கதான் வரும். ஓகேவா, கார்னர் வராது. அப்ப நமக்கு இந்த பாசிபிலிட்டி வராது. ஓகே, அடுத்து வருதான்னு பார்க்கலாம். வேணாம். O sits immediate right of Q. Q ஓட இமீடியட் ரைட்ல O வராங்க. Q ஓட இமீடியட் ரைட்ல O வராங்க. ஓகே, Q ஓட இமீடியட் ரைட். அடுத்து the number of persons sit between R and O is same as R and T. ஆருக்கு ஓக்கு நடுவுல எத்தனை பேர் இருக்காங்களோ ஆருக்கு டீக்கு நடுவுல, ஆருக்கு ஓக்கு நடுவுல ஒருத்தர், சோ T இங்க வரும். ஓகேவா, இந்த மாதிரி பாசிபிலிட்டி வந்திருக்கு. அடுத்து பார்க்கலாம். S and N are immediate neighbors. S-உம் N-உம் immediate neighbors. S-உம் N-உம் immediate neighbors. அப்ப S இங்கேயும் வரலாம், இல்ல இங்கேயும் வரலாமா? இத 2Aன்னு வச்சுக்கலாம், இது 2ன்னு வச்சுக்கலாம். நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டி, N-க்கு லெஃப்ட்டும் வரலாம், ரைட்டும் வரலாம் Sங்கிறது. ஓகே, TROQ. ஓகேவா, மூணு பாசிபிலிட்டி வந்திருக்கு. இதோட கண்டினியூட்டி இது. ஓகேவா, அடுத்து U sits second to the left of P.
பியோட செகண்ட் லெஃப்ட் யூ வரணுமா? பி இங்க போட்டேன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் யூ வந்துடும். அதே பி இங்க போட்டேன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் இல்ல வராது, இங்க போட்டாலும் வராது. ஸோ அப்போ இது ரிமூவ் ஆயிடும், இது ரிமூவ் ஆயிடும். நமக்கு ஆன்சர் என்ன? RUO QS NTP. ஓகே, கரெக்டா வந்துச்சா? அவ்வளவுதான். இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இந்த செஷன் கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணாம இருக்காதீங்க. ரீசனிங் தானே நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே அசால்ட்டா இருக்காதீங்க. எதுக்குமே ஓவர் கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம்ல வந்துட்டு அதுக்கான இது எஃபெக்ட் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ கண்டிப்பா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, டெய்லி விடாம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. அண்ட் இந்த செஷன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பை.